மாதிரிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு சகல யோகங்களையும் தரும் சனி பயிற்சியாக போகின்றார். மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பார்கள். கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கின்ற ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு. அந்த சனி பகவான் துலாம் ராசியிலே உச்சம் பெறுகின்றார். நீதிமான் நியாயவான் என்பதை நிரூபிக்கின்ற பொருட்டு தராசு என்ற சின்னத்தை அடிப்படையாக வைத்த துலாம் ராசியிலே அவர் உச்சம் பெறுகின்றார். மேச ராசியிலே நீச்சம் பெறுகின்றார். இன்று மதியம் 2:17 மணிக்கு விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அடியெடுத்து வைக்கின்றார். விருச்சிகத்தில் நுழைகின்ற சனி விருப்பமெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றுமா என்பதை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். பொதுவாக சனி என்ற 2 எழுத்து ஆட்டி வைக்கும் கிரகம் என்பார்கள். ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல. அதை வழிபட்டால் தாக்கும் கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி பகவான் காக்கும் கிரகம் என்பதை நீங்கள் கண்கூடாக உணர்ந்து கொள்வீர்கள். பொதுவாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லது என்பதும் தீயது என்பதும் அன்னை வளர்ப்பதிலே என்று சொல்லி ஒரு பாடல் வரும். அதுபோல எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் இருக்கையிலே அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழையிலே என்று சொல்லலாம். நாம் அவரை வணங்கினால் நமக்கு நல்லது செய்வார். கருநிற காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனி இன்று பயிற்சியாகின்றார். அப்படி அது பயிற்சியாகின்ற பொழுது 2.5 ஆண்டுகள் ஒரு வீட்டிலே அது இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு பயிற்சியாகின்ற சனி பகவான் 3 ஆண்டுகள் இருக்கின்றார். வக்ரமாக இடையிலே துலாம் ராசிக்கும் செல்கின்றார். 16/12/2014 முதல் 15/12/2017 வரை இந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்குள் சஞ்சரித்து விதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கப் போகின்றார். இந்த பேச்சியின் விளைவாக உங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பேச்சு ஆகின்ற நேரத்திலேயே சனி பகவானை போய் வழிபாடு செய்ய வேண்டும். அவருக்கு பிடித்த வஸ்திரம் கருப்பு, அவருக்கு பிடித்த சுகந்த மாலையை அணிவித்து எள் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும். இந்த பயிற்சியின் விளைவாக கடகராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன் கிடைக்கப் போகின்றது. அவர்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வருகின்றது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் வருகின்றது. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்திலே சனி சஞ்சரித்து அற்புதமான பலனை வழங்கப் போகின்றார். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டமச்சனி விலகிவிட்டது. பாக்கியஸ்தானத்திலே சனி சஞ்சரிக்கின்றார். சகல பாக்கியங்களும் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டமச்சனியின் ஆதிக்கம் வந்துவிட்டது. கன்னிராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக விலகிவிட்டது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரை 7.5 சனியில் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் சிக்கி தவித்தவர்கள் இப்பொழுது பாதச்சனியாக அவர்களுக்கு மாறப்போகின்றது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரை விரயச்சனியாக இருந்த நிலை மாறி இப்பொழுது ஜென்மச்சனியாக வந்து சகாய ஸ்தானாதிபதியாக விளங்குவதால் சகல யோகங்களையும் அவர்களுக்கு வழங்கப் போகின்றது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பமாகின்றது. மகர ராசிக்காரர்களுக்கோ லாபஸ்தானத்திலே சனி, 11ஆம் இடத்திலே சனி, எனவே லாபம் குவிக்கப் போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் ஸ்தானத்திலே சனி, 10லே சனி இருந்தால் பலரையும் கட்டிமைப்பான் என்பார்கள். எனவே தொழில் வளம் மேலோங்கும் விதத்திலே வருகின்றது. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி விலகி அல்லல்கள் தீர்ந்து ஆனந்தம் பெருகப் போகின்றது. இப்படிப்பட்ட நிலையிலே சனி பயிற்சியாகின்ற பொழுது சனியை நினைத்தாலே இனிக்கும் வாழ்க்கை அமையும். அவன் பெயரை உச்சரித்தாலே உன்னத வாழ்க்கை கிடைக்கும். நினைத்த மாத்திரத்தில் நமக்கு நிம்மதியை கொடுப்பவர் சனி பகவான். இருப்பினும் எச்சரிக்கை நமக்கு தேவை என்பதால் தான் முன்னதாகவே உங்களுக்கு பலன்களையெல்லாம் வழங்குகின்ற பொழுது எந்தெந்த காலங்களெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்னதான் சனி நல்லவராக இருந்தாலும் கூட அவர் வந்தவுடனே ஒரு சிலருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவியும் போகலாம். சிலருக்கு வாய்ப்புகள் கை கொடுத்து உதவுவதாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட சனி மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் வருகின்றது. பொதுவாக அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமச்சனி இப்படி இருக்கின்ற பொழுது 7.5 சனி என்று வருகின்ற பொழுதெல்லாம் சனியை நாம் நாடி செல்ல வேண்டும். சனி இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அவரை வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சனியை பிடிக்காத கிரகம், பிடிக்காத தெய்வம் என்று வர்ணிக்கப்படுபவர் விநாயகப் பெருமானும் அனுமனும். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஆனைமிகப் பெருமானை வழிபாடு செய்யலாம், அனுமனை வழிபாடு செய்யலாம். அந்த இரண்டும் இணைந்த உருவமாக இருக்கின்ற ஆதியந்த பிரபுவை வழிபாடு செய்ய வேண்டும். ஆதியும் அந்தமும் என்று சொன்னால் விநாயகரும் அனுமனும் இரண்டும் இணைந்த உருவப்படம்
நீங்கள் வாங்கி இல்லத்து பூஜை அறையிலே வைத்து ஒரு பகுதிக்கு அருகம்புல் மாலை, ஒரு பகுதிக்கு வெற்றிலை மாலையை சூட்டி வைக்க வேண்டும். அப்படி சூட்டி நீங்கள் வைத்தால் மிக அற்புதமான வழிபாடு செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மந்தனாம் காரிநீலா மணியான மகரவாசா தந்ததோர் கவசம் கேட்டு சனியனும் எங்கள் ஈசா வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு எந்த நாள் ஆனபோதும் இனிய நாளாக மாற்று என்று 8 பதிகம் உள்ள ஒரு கவசத்தை நான் எழுதியிருக்கின்றேன். சனியின் கவசத்தை படித்தால் நீங்கள் சந்தோஷங்களை எல்லாம் அடையலாம். ஏனென்று சொன்னால் புராணத்திலேயெல்லாம் சீததனி ராவணனால் சிறை செய்வித்தாய், தேவர்களை சூரனால் வதை செய்வித்தாய், மாது திரௌபதி துயிலை உரிய வைத்தாய், மகேஸ்வரனை உமை பிரியும் வகை செய்வித்தாய், போதில் அயன் தாளில் தலை பூட்டு வைத்தாய், பொதியனில் அகஸ்தியனை பொருந்தச் செய்தாய், தாதுசேர் மலர்மார்பா என்னை தொடாதே சனீஸ்வரனே காகமேறும் தம்பிரானே என்று ஒரு பழைய பாடல். எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், சனி வந்துவிட்டால் ஒரு பயம், சனி வந்துவிட்டான் பிடித்து கொண்டான் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கட்டிடத்தின் உயரத்திலிருந்து ஒருவன் கீழே விழுகிறான் என்றால், கீழே நிற்கின்ற ஒருவன் கையை நீட்டி அவனை காப்பாற்றுகிறான் என்றால், அவனை பிடித்து கொண்டான் என்றால் அவன் காப்பாற்றப்படுகிறான் என்று அர்த்தம். கட்டிடத்தின் உச்சியிலிருந்து விழுபவனை கீழே நின்று கரம் நீட்டி ஒருவன் அவனை பிடித்து கொண்டால் அவன் காப்பாற்றப்படுகின்றான் என்று பொருள். எனவே சனி பிடித்து கொண்டான் என்றால் சனி உங்களை காப்பாற்றப் போகின்றான் என்று சொல்லலாம். சனியை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். சனியை நம்பினால் சகல யோகங்களும் நமக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி சொந்த வீடு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் ஸ்தானத்துக்கு உரியவர் சனி பகவான். அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகம் செய்பவர். ஆகையினாலே ரிஷபராசி, விருச்சிக ராசி, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் நல்லதை செய்வார் என்பதனாலே அவர்களெல்லாம் சனியின் சன்னதியில் நேராகவே நின்று வழிபாடு செய்யலாம். மற்றவர்களெல்லாம் சனி பகவான் பார்வை பதியாமல் சனியை சாய்வாய் நின்று கும்பிடு என்று சொல்வார்கள். அப்படி கும்பிட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எள்ளினில் தீபம் ஏற்றி நீங்கள் அவருக்கு முன்னாலே வைத்து இந்த கவசத்தை, சனி பகவான் கவசத்தை பாடினால் உங்கள் நினைத்த நினைப்பெல்லாம் நிறைவேறும், நிம்மதி கிடைக்கும், நிலையான வாழ்வும் உங்களுக்கு அமையும் என்று சொல்லி, இனி 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் இந்த பயிற்சியாகின்றதை முன்னிட்டு விருச்சிகத்தில் சஞ்சரிக்கும் சனி 12 ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்களை வழங்கப் போகின்றார் என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனி அல்லல்களையும் கொடுக்குமோ என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அல்லல்களை கொடுக்காமல் ஆனந்தத்தை கொடுக்கும் விதத்திலே குரு பகவானின் பரிபூர்ண பார்வை 22ஆம் தேதி முதல் அதிலே பதிகின்றது. நீங்கள் செய்த ஒரு யோகம் அஷ்டமத்து சனி வந்த நேரத்தில் குருவின் பார்வை பதிவதனாலே 5/7/2015 வரைக்கும் உங்களுக்கு கவலை இல்லை. அதற்கு பின்னாலே குரு பயிற்சியாகி சிம்மத்திற்கு சென்றாலும் கூட அதன் பார்வை நேராக உங்கள் ராசியில் பதிகின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் இந்த சனிப்பெயர்ச்சியால் பெரும் விரயங்கள் ஏற்படாது. சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். சனியினுடைய பார்வை 3, 7, 10 என்பது வழக்கம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய 3 ஸ்தானங்களையும் பார்க்கின்றது. எனவே குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறும், கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனாலே பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். அதன் அயல்நாடு செல்வதற்கு கூட நீங்கள் வழியமைத்து கொடுப்பீர்கள். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பாராட்டுகின்ற விதத்திலே தொழில் வாய்ப்புகள் வந்து சேரப்போகின்றது. புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். இதற்கு இடையிலே 5/7/2015 குரு பெயர்ச்சி சிம்மத்திலே நிகழவிருக்கின்றது. 2/8/2016 கன்னியிலே குரு பெயர்ச்சி ஆகின்றார். 2/9/2017 துலாம் ராசியில் குரு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த 3 ஆண்டு காலத்திற்கு இடையிலே 8/1/2016 ராகுகேதுக்கள் பயிற்சி. அதே நேரம் 27/7/2017 மறுபடியும் ராகுகேதுக்கள் பயிற்சி. 2 முறை ராகுகேதுக்கள் பயிற்சியும் 3 முறை குரு பயிற்சியும் நடக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைய நீங்கள் சூரியனார் கோவிலுக்கு செல்ல வேண்டும். சூரியனார் கோவில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறது. அங்குள்ள விநாயகரையும் அங்குள்ள 9 நவக்கிரகங்களையும் வழிபாடு செய்து அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய திருமங்கலக்குடிக்கு செல்லுங்கள். மங்களாம்பிகை சமேத பிரணவநாதேஸ்வரர் இருக்கின்றார், அவரையும் வழிபட்டு வாருங்கள். வார வழிபாடாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் சனி பகவானை எல்தீபமேற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்திலே சனி சஞ்சரித்து கண்டகச்சனியாக வருகின்றது. கண்டகச்சனி என்றவுடன் ஏதேனும் கண்டம் வந்துவிடுமோ, ஆயுளுக்கு பாதிக்குமோ என்றெல்லாம் நீங்கள் குழம்ப வேண்டாம்.
சப்தமஸ்தானத்திலே சனி வந்தால் அதை கண்டகச்சனி என்று சொல்வது வழக்கம். அதன் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. உங்கள் ராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்திற்கு சனி அதிபதியாக விளங்குகின்றார். தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்கும் ஒரு கிரகம் ராசியை பார்க்கின்ற பொழுது தொழில் வளம் மேலோங்கும். இடமாற்றம், வெளிநாட்டு யோகம் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் ராசியை பார்ப்பதால் ஆரோக்கிய பாதிப்புகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் கூட உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் தொல்லைகள் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தையும் சனி பார்க்கின்றார், 9ஆம் இடத்தையும் சனி பார்க்கின்றார். எனவே தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். புதிய வாகனங்கள் வாங்கி மகிழும் யோகமும் உங்களுக்கு உண்டு. பிதிராஜ்ய ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். இதற்கிடையில் குரு பெயர்ச்சியும் நிகழவிருக்கின்றது. 3 முறை நடைபெறும் குரு பெயர்ச்சியில் சிம்மத்திலே குரு சஞ்சரிக்கின்ற பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவாக வருகின்றது. அதற்கு பின்னாலே கன்னிராசியிலே குரு சஞ்சரிக்கின்ற பொழுது குருவின் பரிபூர்ண பார்வை பெறுவதால் 2/8/2016 மேல் மிகுந்த யோகம் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. எனவே இந்த சனி பகவான் பயிற்சியால் நீங்கள் நல்ல பலன்களை வரவழைத்து கொள்ள சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கண்டவராயன்பட்டி என்ற ஊருக்கு அருகில் நல்லிப்பட்டி என்ற ஊர் இருக்கின்றது. அங்கு சவுந்தரநாயகி நல்லாண்டவர் கோயில் இருக்கின்றது. அங்குள்ள ஒற்றை சனீஸ்வரரை வழிபட்டு ஒளிமயமான வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கப் போகின்றார். அப்படி சஞ்சரிக்கின்ற பொழுது 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 6இல் சஞ்சரித்தால் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பது ஒரு பழமொழி. எனவே உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல பலன்கள் வரப்போகின்றன. நீங்கள் இதை செய்வோமா என்று நீங்கள் நினைத்தால் அதை செய்து முடிக்கலாம். தொட்டகாரியங்கள் துலங்கும். உங்கள் கைப்பட்டால் அது வளரும். இந்த நேரத்தில் தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. கடந்த 2.5 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட துயரங்கள் எல்லாம் துள்ளி ஓடப்போகின்றன. சனியின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லப் போகின்றீர்கள். அதோடு சகோதர வழியில் ஏற்பட்ட சச்சரவுகள் அகலும். 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இடங்களையும் சனியின் பார்வை பதிகின்றது. அஷ்டமஸ்தானத்திலே பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பலரும் உங்களை சந்தித்து புதிய முயற்சிக்கு கை கொடுத்து உதவப் போகின்றார்கள். பொதுவாகவே சனிப்பெயர்ச்சியின் விளைவாக 6, 8, 12 ஆகிய மறைவிடங்களில் சனி சஞ்சரிக்கின்ற பொழுது நிறைவான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் வாழ்க்கை வளமாக அமைய நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு அருகிலே வேகுப்பட்டி என்ற ஊர் இருக்கின்றது. அங்கு மிகப்பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர் 27 அடி உயரத்திலே இருக்கின்றார். வாலில் மணிகட்டிய அது ஒரு வீர ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட விஸ்வரூப ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. இனிய பலன்கள் உங்களுக்கு நடைபெறும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டமச்சனி விலகிவிட்டது. அல்லல்கள் தீர்ந்து இனி ஆனந்தம் பெருகப் போகின்றது. 5ஆம் இடத்திலே சனி புத்திரஸ்தானத்திலே வருகின்ற பொழுது பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் எதிர்கால நலன் கருதி ஏதேனும் செய்ய வேண்டுமானால் அதை இப்பொழுது நீங்கள் செய்ய தொடங்கலாம். பெண் குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். அதன் பார்வை 2, 7, 11 ஆகிய 3 இடங்களிலும் பதிவாகின்றது. குடும்பஸ்தானத்திலே சனியின் பார்வை பதிந்தால் குடும்பத்தில் குடிகட்டி பறந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அது மட்டுமல்ல, வாக்கு, தனம், குடும்பம் என்று வர்ணிக்கப்படுகிற 2ஆம் இடத்தில் பார்வை பதிகின்ற பொழுது நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றப் போகின்றீர்கள். குலதெய்வ வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவது நல்லது. சப்தமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் பயணங்களால் பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை எல்லாம் சாதித்துக் கொள்வீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிக்கு பெண்வழி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கின்றார். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். இடையில் ஏற்படும் குரு பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி. 2ஆம் இடத்திலே குரு சஞ்சரிக்கப் போகின்றார். 5/7/2015 சிம்மத்தில் குரு சஞ்சரிக்க போகின்ற பொழுது ஜென்மகுரு விலகுவதால் மேலும் நற்பலன்களை நீங்கள் காணப்போகின்றீர்கள். எனவே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இனிய பயிற்சியாக அமைய சேலத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய நாமக்கல்லில் இருக்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமகிரி தாயாரையும் அங்கு இருக்கக்கூடிய விஷ்ணுவையும் வழிபட்டு வந்தால் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நரசிம்மமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நலம் சேர்க்கும், வளம் கூட்டும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டமச்சனியின் ஆதிக்கம் வந்துவிட்டது. இன்று மதியம் 2:17 முதல் வருகின்ற இந்த அர்த்தாஷ்டமச்சனி அஷ்டமத்து சனியில் பாதி பங்கு வலிமை உண்டு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள். அந்த அஷ்டமத்து சனியில் பாதி வலிமை இருப்பதனாலே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை
யோசித்து செய்ய வேண்டும். நீங்கள் நன்மை என்று சொன்னால் கூட அது தீமையாகவே பிறருக்கு தெரியும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறுவதாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையப் போகின்றது. சனி 4 இருந்தாலும் கூட பின்னால் கடகத்தை நோக்கி செல்கின்ற குருவின் பார்வை அதிலே பதிவதால் மிக கடுமையான பார்வை கொஞ்சம் குறைவாக இருக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நேரத்திலே சுப விரயங்கள் அதிகரிக்கும், தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும், நண்பர்களெல்லாம் உடன்பிறப்புகளைப் போல உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். நண்பர்களையும் உடன்பிறப்புகளையும் நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். உயர் பதவியில் இருப்பவர்கள், அது மட்டுமல்ல அதிகாரத்துவத்தில் இருப்பவர்களெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்க அர்த்தாஷ்டம சனி முடியும் வரை, அதாவது 3 ஆண்டு காலங்கள் சனியை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியிலே இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வடக்கு நோக்கி வீற்றிருக்கின்றார். அப்படி வடக்கு பார்த்த விநாயகரை நீங்கள் ஒரு முறையாவது வழிபாடு செய்ய வேண்டும். அருகிலே கண்டரமாணிக்கம் பக்கத்தில் பெருச்சிக்கோயில் என்ற கோவிலில் வன்னிமரத்தடி சனீஸ்வரர் உங்களுக்கு வரம் தரும் விதத்தில் அமர்ந்திருக்கின்றார். அந்த வன்னிமரத்தடி சனீஸ்வரரையும் வழிபட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றோடு பூரணமாக 7 சனி விலகுகின்றது. 7 சனி விலகினாலே இல்லத்தில் இனிய பலன்கள் நடக்கும். இதுவரை நடக்காத காரியங்கள் எல்லாம் இனி துரிதமாக நடைபெறப் போகின்றன. தொழில் வளர்ச்சி மேலோங்கும். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டே விலகிச் செல்வார்கள். பணவரவு திருப்தி தரும். குடும்ப ஒற்றுமை கூடும். மேலும் உங்களுக்கு சனியின் பார்வை 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 3 இடங்களிலும் பதிகின்றது. 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். உதிரி வருமானங்கள் பெருகும். 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய சொத்துக்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே அமையும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மேலும் நன்மைகளை செய்ய நீங்கள் சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் உள்ள வைரவர், வளரொளிநாதர், வடிவுடையம்மனை வழிபட்டு வாருங்கள். அங்கு இருக்கக்கூடிய நவகிரகங்களையும் வழிபட்டு நன்மைகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள். முழுமையாக சனி விலகுவதால் சனிக்குரிய சேத்திரம் என்று வர்ணிக்கப்படுகின்ற பொங்கு சனிக்குரிய திருக்கொள்ளிக்காடு, சனிக்காக உரிய திருநள்ளாறு, மேலும் குச்சானூர் என்று மூலஸ்தானம், இவற்றிலெல்லாம் நீங்கள் எது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் மேலும் நன்மைகளை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் விலகிவிட்டது. மன நிம்மதி இழந்து இதுவரை செலவு நடைகள் கூடுகின்றதே, நினைத்த காரியம் நிறைவேறாமல் திசை மாறி செல்கிறதே என்றெல்லாம் கவலைப்பட்டிருப்பீர்கள். இனி 3 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு கவலை இல்லை. உங்கள் ராசியில் உங்களோடு இருந்த சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். பாதச்சனியாக செல்கின்ற பொழுது உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நடைபெறும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் போன்றவைகள் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது நிகழும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் கூட நல்ல முன்னேற்றங்கள், பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். இல்லத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாதிருந்த சுபகாரிய நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் தரும் பயிற்சி. எனவே இந்த சனிப்பெயர்ச்சியை மேலும் சிறப்பாக நீங்கள் கொண்டாடுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேனிக்கு அருகிலே உள்ள குச்சானூரில் இருக்கக்கூடிய சனி பகவான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபட்டு ஆன்மீக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபடுவது நல்லது. முடிந்தால் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரரையும் வழிபாடு செய்யலாம். திருநள்ளாறு சென்று அன்னதானம், வஸ்திரதானம், சொர்ணதானங்களை கொடுத்து வழிபட்டு வந்தாலும் தெய்வீக சிந்தனையால் தித்திக்கும் வாழ்க்கை உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசியை தேடி சனி பகவான் இன்று வந்திருக்கின்றார். வந்த சனியை வரவேற்க வேண்டியது உங்கள் கடமை. நம் இல்லத்திற்கு ஒரு விருந்தினர் வந்தால் நாம் வரவேற்போம். அதே போல வந்த சனி உங்களுக்கு சகாயஸ்தானம், சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர். எனவே எல்லா விதமான சகாயங்களையும் அவர் உங்களுக்கு வழங்கப் போகின்றார். சகல யோகங்களையும் வழங்கும் சனிப்பெயர்ச்சி என்று சொன்னால் அது உங்களுக்குத்தான் பொருந்தும். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய 3 ஸ்தானங்களையும் வந்த சனி பகவான் பார்க்கின்றார். 3ஆம் இடம் என்றால் வெற்றிகள் ஸ்தானம். எனவே வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வழிவகுக்கப் போவது இந்த சனிப்பெயர்ச்சி. அது மட்டுமல்ல, சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. வீடு கட்டவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் வீடு கட்டுவார்கள். வீடு வாங்க வேண்டும், சொத்து வாங்க வேண்டும் என்று நினைத்தால் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழிற்தொடங்கும் அமைப்புகளும் புகழேணியின் உச்சிக்கு செல்லும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டு.
அதனுடைய பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் கல்யாண கனவுகள் நனவாகும். 10ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஆன்மீகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்களை அள்ளி வழங்கப் போகிறது இந்த சனி பகவான். இந்த சனி பகவானை நீங்கள் சனிக்கிழமை தோறும் வழிபடுவதோடு ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்ய வேண்டும். அருகம்புல்லை அள்ளி ஆனைமுகனுக்கு கொடுத்தால் அருகம்புல் மாலையிட்டு ஆனைமுகனையும் நீங்கள் வழிபாடு செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கை வளமாக அமைய சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்வதோடு பௌர்ணமி தோறும் கிரிவலம் வாருங்கள். சந்திரன் உங்கள் ராசியிலே நீச்சம் பெறுகின்றார். எனவே நீங்கள் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வந்தால் பலன்களை அதிகமாக காணலாம். மது நிறைந்த நாளில் நீங்கள் மலைவலம் வருவதன் மூலம் வாழ்க்கை மலைக்கும் அளவு உயரும். எனவே சனியை வழிபட்டு சந்தோஷம் காணுங்கள். கிரிவலம் வந்து கீர்த்தியை காணுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7 சனி தொடங்கிவிட்டது. 7 சனி தொடங்கிவிட்டதே என்ன செய்யுமோ, இதை செய்யுமோ, அதை செய்யுமோ, வேலை போய்விடுமோ, தொழில்களில் மாற்றம் ஏற்படுமோ என்றெல்லாம் ஒரு குழம்ப வேண்டாம். முதல் சுற்று வந்தால்தான் யோசிக்க வேண்டும். 2வது சுற்று வருபவர்கள் பொங்கு சனி. எனவே அவர்களுக்கெல்லாம் செல்வம் பொங்கி வரும் என்கிறார்கள். எனவே பொங்கு சனிக்குரிய கோயிலான திருக்கொள்ளிக்காடுக்கு சென்று வாருங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் குச்சானூர், திருநள்ளாறு போன்றவற்றிற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் பொழுது செல்லலாம். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு தனாதிபதி சனி, சகாய ஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குகின்றார். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களை தேடி வருகின்ற பொழுது பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பாராட்டும் புகழும் கூடும். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டிய நேரம். ஏதேனும் ஒரு செல்லு தொல்லை வந்தால் கூட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதுதான் நல்லது. இடையில் வரும் குரு பேச்சு மேலும் நற்பலன்களை உங்களுக்கு வழங்கும். அப்படி குரு பேச்சு ஆகின்ற பொழுது 5/7/2015 சிம்மத்திலே குரு சஞ்சரிப்பதால் உங்கள் ராசியை ஓராண்டுக்கு குரு பார்க்கப் போகின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் இந்த குரு பேச்சுக்கு பின்னால் நீங்கள் மேலும் நன்மைகளை காணப்போகின்றீர்கள். இடையில் வரும் ராகுகேது பேச்சுக்கும் உங்களுக்கு இனிய பலன்களை கொடுக்கப் போகின்றது. எனவே உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நேமம் என்ற ஊரிலே ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் சௌந்தரநாயகி அம்மன் சமேத ஆலயம் இருக்கின்றது. அங்கு சென்று அவரையும் வழிபட்டு அங்குள்ள நவகிரகத்தையும் வழிபட்டு வாருங்கள். ஜெயங்கொண்டவரை வழிபட்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், பயம் விலகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்றார். ராசிநாதன் 11இல் சஞ்சரிக்கின்ற பொழுது லாபம் வந்து கொண்டே இருக்கும். பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும். சென்ற ஆண்டு மூடிக்கிடந்த தொழிலுக்கு இப்பொழுது திறப்பு விழா நடத்தப் போகின்றீர்கள். ஆனால் அந்த சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் ஒரு நிலையான மருத்துவரை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தை சீராக்கி கொண்டால் ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். சனியினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவது மட்டுமல்ல, 5, 8 ஆகிய இடங்களிலும் பதிவாகின்றது. பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். அதிலிருந்த வில்லங்கங்கள் விலகும். இழப்புகளை ஈடு செய்ய ஒரு புதிய வாய்ப்புகள் வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். வீடு வாசல் கட்டவில்லையே என்ற கவலை அகலும். வாகன மாற்றம் செய்ய வேண்டிய நேரம் இது. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவது நல்லது. இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக நீங்கள் மேலும் நன்மைகளை அடைவதற்கு புதுக்கோட்டை அருகிலே இருக்கக்கூடிய திருவேங்கை வாசல் என்ற ஊர் இருக்கின்றது. அங்கு வேங்கை வடிவத்திலே இறைவன் காட்சி கொடுத்ததாக சொல்கிறார்கள். அந்த திருவேங்கை வாசலுக்கு சென்று வியாக்கிரபுரீஸ்வரர், அரமளத்த நாயகி வழிபட்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். அடுத்து வருகிற குருப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் ஸ்தானத்திலே சனி உலா வருகின்றார். இன்றிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு தொழில் வளம் மேலோங்கும். தொழில் தந்த எதிரிகள் விலகுவார்கள். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லப் போகின்றீர்கள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். சனியின் பரிபூர்ண பார்வை 4, 7, 12 ஆகிய 3 இடங்களிலும் பதிவாகின்றது. 10இல் சனி வந்தால் கர்மஸ்தானம் என்பார்கள். எனவே பெற்றோரின் உடல்நலத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பெற்றோர்களுக்கு ஏதேனும் தொல்லைகள் வந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. சப்தமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். வாயில் தேடி வரன்கள் வந்து விட்டுப்போகிறதே என்று நினைத்தவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி காண்பார்கள். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் இடமாற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளி வழங்கப் போகின்றது. ஜூலை மாதத்தில் வருகின்ற குரு பெயர்ச்சி சிம்மத்திலே குரு சஞ்சரிக்கப் போவதால் ஓராண்டுக்கு உங்களுக்கு கவலை இல்லை.
தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சி தான். நீங்களும் விஐபிக்களின் பட்டியலில் இடம்பெறும் விதத்திலே உங்கள் வாழ்க்கையும் அமையப் போகின்றது. எனவே உங்களுக்கு வாழ்க்கை வளம் பெற தஞ்சை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கு செல்லுங்கள். செல்வ முத்துக்குமரன், அதற்கு முன்னதாக வலம்புரி விநாயகர் வீற்றிருக்கின்றார். வலம்புரி விநாயகர், செல்வ முத்துக்குமரன், வைத்தியநாதர், தையல் நாயகி, அங்காரகன் ஆகிய 5 தெய்வங்களையும் வழிபட்டு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் தீரும். குருப்பெயர்ச்சிக்கு பின்னால் குதூகலம் தரும் வாழ்க்கை உங்களுக்கு மேலும் அமையப் போகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடும் வாய்ப்பு இன்று முதல் உருவாகிவிட்டது. சனி விலகிவிட்டது. இனி சந்தோஷங்கள் வந்து சேரப்போகின்றன. நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். சனி 8லே இருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் தொட்ட காரியங்களிலெல்லாம் தடைகள் இருக்கிறது என்று கவலைப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த நிலை இனி அடியோடு மாறப்போகின்றது. மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பிரிந்து சென்றவர்கள் வந்து இணைவார்கள். உறவினர் பகை மாறும். உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளும். சனியின் பார்வை 3, 6, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. 3ஆம் இடத்தில் பதிவதால் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சனியை சேரும் என்று நீங்கள் சொல்லப் போகின்றீர்கள். அப்படி சனி விலகுகின்ற பொழுது நீங்கள் திருநள்ளாறுக்கு செல்ல வேண்டும். திருநள்ளாறு சென்று அன்னதானம், வஸ்திரதானம், சொர்ணதானம் போன்றவற்றை இயன்றவரை செய்து வழிபட்டு வந்தால் மேலும் இன்னல்களிலிருந்து விடுபட இயலும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு இடையிலே 3 ஆண்டு காலத்திற்குள் 3 முறை குரு பயிற்சியாகின்றார். 5/7/2015 ஒரு முறை குரு பயிற்சியாகி சிம்மத்திற்கு வருகின்றார். 2/8/2016 கன்னிராசியில் சஞ்சரிக்கப் போகின்றார். 2/9/2017 துலாம் ராசியில் குரு சஞ்சரிக்கப் போகின்றார். அதற்கு பின்னாலே ராகு கேதுக்கள் 2 முறை பயிற்சியாகின்றார்கள். 8/1/2016 ராகு பயிற்சியாகி சிம்மத்திலே ராகுவும் கும்பத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகின்றார்கள். 27/7/2017 கடகத்திலே ராகுவும் மகரத்திலே கேதுவும் சஞ்சரிக்கப் போகின்றார்கள். இந்த ராகு கேது பேச்சு மாற்றம், குரு பேச்சு மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் நற்பலன்களை கொடுக்கும். பொதுவாகவே சனி 6ஆம் இடத்தை பார்ப்பதால் வில்லங்கங்கள் எல்லாம் விலகும். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும். நீண்ட தூர பயணங்களில் கூட ஒரு சிலர் லாபம் காண்பார்கள். 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதால் வரவு அதிகரிக்கும், வளர்ச்சி கூடும். எனவே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சந்தோஷங்களை எல்லாம் வழங்கும் பயிற்சி தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தஞ்சையிலே உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம். சதய நட்சத்திரத்திலே பிறந்த ராஜராஜ சோழன் கட்டி அந்த ஆலயத்திற்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது யோகபலம் பெற்ற நாளிலே செல்லுங்கள். அங்கே இருக்கிற விநாயகர், முருகப்பெருமான், சுவாமி பிரகதீஸ்வரர், அம்பிகை, அதற்கு பின்னாலே நந்தியம்பெருமான், மிகப்பெரிய நந்தி, அந்த நந்தியம்பெருமான், தட்சிணாமூர்த்தி, அதற்கு பின்னாலே வராகியையும் வழிபட்டு நீங்கள் இல்லத்திற்கு வர வேண்டும். இப்படி வழிபாட்டின் மூலம் உங்கள் வளர்ச்சியை நீங்கள் மேலும் கூட்டிக் கொள்ளலாம். இந்த சனிப்பெயர்ச்சி அனைவருக்கும் சந்தோஷத்தை வழங்கும் விதத்திலே அமைவதற்கு காக வாகனத்தான இன்று தினம் அனைவரும் கைகூப்பி தொழுவோம். நலம் பெறுவோம், வளம் பெறுவோம்.